உங்களை தலைவனாக நீங்கள் அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக தலைவர் மீது யாருமே சுமத்தாத பழியை நீங்கள் சுமத்துகிற பொழுது நீங்கள் துரோகிதான். சரி, அவ்வளவு பெரிய துரோகத்தை அவர் செய்யறாருன்னா ஏன் இன்னும் கட்சி விட்டு நீங்க? வைகோ சொல்றாரு, துரை வைகோ வருவது எனக்கும் உடன்பாடு இல்லை. இல்ல, கட்சியுடைய தலைவராக கட்சி தலைவரா இருக்கிற வைகோவை எதிர்த்து எல்லாரும் ஆதரிச்சாங்களா? தலைவர் சொல்லலாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் 2200 பேர் இல்லை, நாங்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோ கேட்காதவங்க எல்லாரும் துரோகிகள் தானே. தலைவரை கொச்சையாக விமர்சனம் பண்றார் ஒருத்தர். அவர் எப்படி உங்களுக்கு நண்பராக இருக்க முடியும்? கலைஞரை விமர்சிச்சிருக்காரு வைகோ, ஸ்டாலினை விமர்சிச்சிருக்காரு. இன்னைக்கு ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு போராடுறாரு. இன்றைக்கு இருக்கிற நம்ம தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய பேரை நம்ம என்னைக்கு உச்சரிக்க ஆரம்பிச்சோம் தெரியுமா உங்களுக்கு? இந்தியா முழுமைக்கு ஸ்டாலின் ரெக்கார்ட் எடுக்கிறீங்க. அப்ப துரை வைகோ அதுக்கு முன்னாடி கட்சியில் இருந்தாரா? இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க அவரை பத்தியே சொல்லிட்டு இருக்காரு. என்னமோ தனி மனிதன் சத்யா மட்டும்தான் 32 ஆண்டு காலம் உழைப்பார். அவருக்கு அப்ப அவர் கூட சொன்ன. இப்ப நான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல என்று நான் பேசலாமா? ஏன்னா எல்லாரும் உழைச்சுன்னு சொல்றீங்க. இப்ப உங்க மேல வழக்குகள் இருக்கா? இல்ல, வழக்குகள் இருக்குங்கிறது இல்ல. திருப்பூர் துரைசாமிக்கு என்ன தகுதி? தொழிலாளர்களை ஏமாற்றியவர். அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? உங்களுக்கான பாதை இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுங்க. பிஜேபியோட ஸ்லீப்பர் சொல்லுங்க அண்ணன் மல்லை சத்யா. ராஜில் சம்பத் அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை கட்சியில் இருந்து நீக்குவதற்கு காரணமாக இருந்தது அண்ணன் மல்லை சத்யா. எல்லா வாய்ப்புகளையும் பெற்ற நீங்கள் பெறுகிற கவலை அல்ல ஒரு தலைவனுக்கு உள்ள கவலை. எந்த சுகத்தை அனுபவிக்கல. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மதிமுக செய்தி தொடர்பாளர் திரு காரை செல்வராஜ் அவர்கள். வணக்கம். மதிமுகல நிறைய சர்ச்சைகள், சலசலப்புகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இன்னும் இருக்கக்கூடிய மல்லை சத்யா அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி எனக்கு துரோகி பட்டம் வழங்கிட்டாங்க, நான் மக்கள்கிட்ட நீதி கேட்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மதிமுகல இருந்து தொடர்ச்சியாக பல தலைவர்கள் வெளியேறிட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த நிலை மல்லை சத்யாவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல அந்த துரோகி பட்டம் என்று சொன்னதற்கு நம்ம விளக்கம் நிறைய கொடுத்துட்டோம். இப்போ ஒரு சின்ன விளக்கமா நான் கொடுத்துட்றேன். இயக்கத்திலிருந்து வெளியில போன யாருக்குமே துரோகிங்கிற பட்டம் நீங்கள் துரோகம்ங்கிறதுக்கு தமிழ் அகராதியில நம்பிக்கையற்ற செயல்பாடுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உள்ளது. மற்ற தலைவர்கள் எல்லாம் இயக்கத்திலிருந்து போகும்போது கட்சியிலிருந்து விலகி போனாங்க. விமர்சனங்களை வைத்தார்களே தவிர அவர்கள் விமர்சனங்கள் தலைவர் மீது விமர்சனங்கள் வைத்தாங்களே தவிர தரம் தாழ்ந்து போய் எந்த தலைவரும் விமர்சனம் வைத்து விட்டு போல. மற்ற எந்த தலைவருக்கும் கொடுக்காத ஒரு வாய்ப்பை 4 ஆண்டுகள் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லாத நிலையில் கூட கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்படாமல் அதை மீறி செயல்படுகிற நிலைகள் வந்தும் ஒரு 4 ஆண்டுகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களை எப்படியுமே மாற்றிவிடலாம் என்று தலைவர் உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை பொய்த்து போனது. 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த வார்த்தை துரோகி என்று துரோகம் செய்து விட்டார் இயக்கத்திற்கு என்று சொல்லிருக்கிற நிலைக்கு வந்ததே தவிர அதற்கு காரணம் நீங்கள் தானே தவிர உங்களுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கா? அவர் என்ன துரோகம் செய்தார்? இல்ல, துரோகம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தலைவருடைய உடல்நிலை நன்றாக இருக்கிற வரைக்கும் இருந்த சத்யா வேறு. உடல்நிலை பாதிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு ஓராண்டு காலம் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னதற்கு பிறகு அடுத்து இயக்கத்திற்கு நம்ம தான் தலைவர் உடல்நிலை சரியில்லை, வயசாயிருச்சு, அடுத்து தலைமை பண்பு தலைமைத்துவம் நம்ம எடுக்க வேண்டும் என்கிற அவருடைய மனதில் விதைத்தவர்கள் தான் நீங்க சொன்ன சமீபத்தில் வெளியில போன DRR செங்குட்டுவன், மதுரை அழகு சுந்தரம், புலவர் செவந்தியப்பன், திருப்பூர் துரைசாமி போன்றவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி உங்களை தயார்படுத்த நினைக்கிறாங்க. அது அடுத்து நீங்க தான் தலைவர்னு சொல்லிட்டு தலைவர் இதற்கு இடையில துரை வைகோவை நாங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இயக்கத்திற்கு கொண்டு வர்றோம். ஏன்னா இவரு தலைமையை பொறுப்புக்கு வந்தா என்ன நடக்கும் நமக்கு தெரியும். துரை வைகோ வந்த போது அவரை ஆதரித்து தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அந்த நிலைப்பாடெல்லாம் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை அவர் மறுத்து போட முடியாது. வாக்களி வெளிப்படையாவே நீங்க செஞ்சிருக்கலாம். அப்பப்ப கூட உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் இந்த நிலைக்கு என்னை துரோகப்பட்டம் சூட்டிட்டாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாலே இல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று திருப்பூர் துரைசாமி போனாங்கல்ல, புலவர் செவந்தியப்பன்லாம் போனாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுத்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு துரோகம்
செய்கிற நிலைக்கு நீங்கள் ஆளாகி இருக்க மாட்டீர்கள். அந்த சொல் பயன்படுத்துவதற்கான பயனற்ற பொருளாக இருந்திருக்கும். ஆனால் நீங்க ஆதரவும் கொடுத்துக்கிட்டு எதிர்நிலையிலையும் வேலை பார்த்துக்கிட்டு எதிர்நிலையில என்ன வேலை பார்த்தேன்னு கேக்குறாரு. சரி, தலைவருக்கு பிறகு தான் தான் தலைவர் சொன்னதுக்கு பிறகு ஒருத்தர் என்ன செய்யல, என்னவெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. முதல்ல மாவட்டம் அவ்வளவு பெரிய துரோகத்தை அவர் செய்யறாருன்னா ஏன் இன்னும் கட்சி விட்டு நீக்கல? இல்ல, அதுதான் சொல்றேன். 4 ஆண்டுகள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பண்ணதற்கு பிறகு இப்ப என்ன தலைவர் கடைசியா சொல்லிட்டாங்க, நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், இருப்பதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் அப்படிங்கறது அவருக்கு வெளிப்படையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்களே தவிர ஐயாவுக்கு நிகரா சொல்லிட்டாரு. இல்ல, மாத்தியாவுக்கு நிகராலாம் சொல்லலைங்க. இது ஒரு உதாரணத்திற்கு. இது என்ன உதாரணம்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவிற்கு பிரபாகரன் அவர்கள் ஒரு பெரிய புரட்சியாளர் இல்லைங்களா, 7 நாடுகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு இயக்கத்தை கட்டமைத்த தலைவன் தனக்கு அடுத்து நீதான் தனி ஈழம் வளர்ந்தால் நீதாண்டா தலைவன் என்று வைத்திருந்த ஒரு மாத்தையா தலைவருக்கு எதிராக போகிற சூழ்நிலை வருகிறது. எந்த அளவுக்கு அவர் அவ்வளவு உண்மையா இருந்திருக்க முடியும். அதே போன்றுதான் இவருடைய சத்யாவுடைய நிலை. அவ்வளவு நான் கூட வச்சிருந்தேன், அவ்வளவு நேசித்தேன். அந்த நேசிப்பெல்லாம் பொய்யாக்குற அளவுக்கு வைகோ சொல்றாரு, துரை வைகோ வருவது எனக்கும் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறாரு. இல்ல, கட்சியுடைய தலைவராக கட்சி தலைவரா இருக்கிற வைகோவை எதிர்த்து தான் எல்லாரும் ஆதரிச்சாங்களா? இல்ல, ஆமா, இந்த விஷயத்துல தலைவர் வைகோ அவர்கள் நினைத்ததை அவரால் செயல்படுத்த முடியவில்லை. வைகோ நினைக்கிறதும் மல்லை சத்யா நினைக்கிறதும் ஒருவேளை நினைச்சிருந்தா கூட அது சரியா தானே இருக்கு. இல்ல, கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுக்குழு முடிவெடுக்கிற பொழுது தலைவர் அதற்கு இணங்கித்தானே போகும். பொதுக்குழு வைகோவுக்கு எதிராக முடிவெடுத்தாங்களான்னு கேக்குறேன். பொதுக்குழுவிலே தீர்மானம் போடுகிற பொழுது வைகோவுக்கு எதிராக இல்ல, எனக்கு விருப்பம் இல்லை, என் மகன் வர தலைவர் சொல்லலாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் 2200 பேர் இல்லை, நாங்கள் முதன்மை செயலாளர் தலைவர் பேச்சு கேட்காதவங்க எல்லாரும் துரோகிகள் தானே. இல்ல, தலைவர் அதான் தப்பு பண்றீங்க. பொதுக்குழு என்பது கூடி முடிவெடுக்கக்கூடிய இடம். அதில் தலைவருடைய பேச்சை நாங்கள் மறுப்பதும் எங்களுடைய பேச்சை தலைவர் மறுப்பதற்குமான வாய்ப்பு உள்ள இடம் அது. அது ஒரு ஜனநாயக கட்டமைப்பு. அதுல தலைவர் சொல்றத நாங்க கேட்கலன்னா நாங்க துரோகிகள். அங்கே விவாதிக்கப்படணும், அங்கே ஆரோக்கியமாக இது போன்ற விவாதங்கள் நடைபெற வேண்டும். அதற்காக ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடப்பதற்கு இப்ப மல்லை சத்யாக்கும் அங்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல, நிச்சயமா அந்த ஒரு வாய்ப்பு சுதந்திரம் இருக்குல்ல. இல்ல, கருத்து சுதந்திரம் எப்ப வரைக்கும் இருந்துச்சு? அந்த 4 ஆண்டு காலம் உங்களுக்கு அந்த கருத்து சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருந்தோமே. 4 ஆண்டு காலம் உங்க மேல் நம்பிக்கை வைத்து உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தினாரே தலைவர். அந்த கடந்த பொதுக்குழுவில் நீங்க பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கை கொடுக்க வச்சு நிலைமையை சீராக்கி விட்டார்ல தலைவர். அந்த சீராக்கினதற்கு பிறகும் உங்களுடைய நிலைப்பாடு என்பது தொடருது. தலைவர் மீது புழுதி வாரி தூட்டுகிற ரொம்ப நாராசமாக தலைவர் மீது விமர்சனங்கள் வைப்பவர்களோடு உங்களுக்கு என்ன உறவுன்னு தலைவர் கேட்டார்ல. அவங்களோட மீண்டும் அந்த நிர்வாக குழுவுக்கு பிறகும் உங்களுடைய உறவு நீட்டிச்சிச்சு. ஆமாம், நான் நீட்டிச்சேன், அவங்களோட உறவு வைத்திருக்கிறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? ஜனநாயகத்துல என்கிட்ட பேசினா நான் பேசுவேன்னா, உங்கள்கிட்ட பேசினா நீங்க பேசலாம். அதாவது இயக்கத்துல வெளியில போன அதிமுகவுக்கு எதிராக அவர் செயல்பட்டார், கட்சி அழிக்க செயல்பட்டார் அப்படிங்கறது வைகோ சொல்றாரு. ஆனா இங்க இருந்து போனவங்க கிட்ட பேசுறதே அந்த செயல்பாடு ஆயிடும். இல்ல, போனவங்க கிட்ட பேசுறது அதுக்கு நான் உங்களுக்கு காரணத்தை சொன்னேன். தலைவரை கொச்சையாக விமர்சனம் பண்றார் ஒருத்தர். அவர் எப்படி உங்களுக்கு நண்பராக இருக்க முடியும்? நீங்கள் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர், நீங்க கண்டிச்சிருக்கணும். முதல்ல நண்பரா இல்லையான்ற நம்ம முடிவு பண்ண முடியாது. ஒருத்தர் தொடர்புல இருக்கிறாருன்றதுக்காகவே அவங்க நண்பர்களா இருக்கிறாங்க நம்ம எப்படி நினைக்க முடியும்? இல்ல, நான் அப்படி சொல்லல. அவர் கூட முதல் நாள் வரைக்கும் பேசுறீங்க. முதல் நாள் ஒருத்தர் பதிவு போடுறாரு, தலைவரை தரம் தாழ்த்தி பதிவு போடுறாரு. அவர் கூட மறுநாள் கார்ல இறங்குறீங்க. தலைவர் கேட்கிறாரு, நேற்றுக்கு இப்படி ஒரு பதிவு போட்டவர் கூட நீங்க இப்படி நிக்கிறீங்களா? அவர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு, இது என்ன நியாயம் சத்யா அப்படின்னு அவர்கிட்டே நேரடியா கேட்டாரு. அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு. இல்ல, கலைஞரை விமர்சிச்சிருக்காரு வைகோ, ஸ்டாலினை விமர்சிச்சிருக்காரு. இன்னைக்கு ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு போராடுறாரு. தலைவர் மீது விமர்சனம் வைப்பதே நான் தவறு என்று சொல்லவில்லை. மல்லை சத்யா அவர்கள் வைக்கிற விமர்சனங்கள்ல நான் எங்கே வேறுபடுகிறேன் என்பதில் தான் கேள்வியே தவிர, நீங்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடிக்கல, அவருடைய செயல்பாடுகள் இல்லை, நீங்க வெளியில போறீங்க, அவர் விமர்சனத்தை வைக்கிறீங்கிற அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த விமர்சனத்தை ஏன் வைத்தீர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. அந்த விமர்சனம் இல்லை. விமர்சனம் வைங்க. அந்த விமர்சனம் எந்த மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறீங்கிறதா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா இன்னும் ஏன் துணை பொதுச் செயலாளர் வச்சிருக்கீங்க? அவரை இல்ல, அவர்கிட்ட நீங்களே முடிவெடுத்துக்குன்னு சொல்லியாச்சு. அவர் இயக்கத்தை விட்டு வெளியில போட்டு தேவை பெரிய துரோகியை நீங்க நீக்கிடலாமே. அதுல நீக்கிறது ஒன்று, வெளிப்படையாக நீங்கள் விரும்பினால் வெளியே போகலாம். அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்களா? நெருக்கடியில அவரா போட்டுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஜனநாயகத்துல பயன்படுத்தக்கூடிய யுக்தி தான். அந்த யுக்தியை நாங்க பயன்படுத்தி இயல்பு தானே. நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஜனநாயகத்துல 2 நிலைப்பாடு எடுக்கலாம். ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அது அதிமுக தொடங்கும் போது ஒரு திமுக இருந்து 9 மாவட்ட செயலாளர் வந்தாங்க, ஒரு பெரிய எழுச்சி இருந்தது.
அந்த கட்சி வளர்ச்சி அடையாம ஒரு தேய்மானம் இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சன பார்வை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. அதாவது கொள்கை வழி அரசியல் முன்னெடுக்கிற இயக்கங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை இயக்கங்கள் கொள்கையை மட்டுமே முன்னிறுத்தி இருக்கிற இயக்கங்கள், என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகமும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்த 3 இயக்கங்களை தவிர, என்னை பொறுத்தவரையில் இயக்கங்களை தவிர கொள்கை வழி அரசியலை மட்டுமே முன்னெடுக்கக்கூடிய இயக்கங்கள் வேற ஏதாவது ஒரு இயக்கங்களை பேர சொல்லுங்க. இல்ல, அந்த போராட்ட வடிவங்கள் போராட்ட வடிவம் இல்ல, கட்சியினுடைய அடிப்படை கொள்கை வழி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இயக்கங்களுக்கு வருகிற சோதனைகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். நடிகர் இல்ல, வரும்போதே ஒரு 5% வாக்கு ரசிகர் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வருவதற்கு கொள்கையை சொல்லி தளத்திலே நிற்கிற இயக்கம் என்பதும், அது மக்களுக்காகவே போராடக்கூடிய ஒரு சிந்தனை கொண்ட இயக்கத்திற்கு ஏற்ற இறக்கங்கள் என்பது இயல்பு. இப்ப நான் 32 ஆண்டுகள் பயணிக்கிறேன் என்று சொன்னால், இந்த நூற்றாண்டில் இது போன்ற ஒரு தலைவனை தமிழகம் அரசியல் களத்திலே கண்டிருக்காது. மதிமுகவின் கொள்கையை எதை சொல்றீங்க? திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை சமரசமற்ற மக்கள் நலன். மக்கள் நலனில் எந்த சமரசமும் இல்லை. சட்டமன்றத்துல, பாராளுமன்றத்துல சீட்டு வேணும், பதவி வேணும், இந்த பதவிக்காக மதிமுக இதை விட்டு கொடுத்தது ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். மக்கள் நலனை, கொள்கையை சமரசம் செய்து கொண்டு நாங்கள் ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுத்தோன்னு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். அதனால் நாங்கள் இழந்திருக்கிறோம். நாங்கள் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய இடத்தில் எங்கள் தலைவர் இருந்திருந்தால் மதிமுகவுடைய நிலை இன்றைக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கும். நம்ம இந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்க மாட்டோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். அந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்வதல்ல எனக்கு முக்கியம். மக்களுக்கான போராட்ட களத்திற்காக உருவான இயக்கம் இது. போராடி கொண்டே இருக்கிற இயக்கம். நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். அந்த இயக்கத்திற்கு இது போன்ற சோதனைகள். கொள்கைன்னு சொன்னதுனால கேட்கிறேன். துரை வைகோ கட்சிக்கு வரும்போது சொன்னாரு, எங்களுக்கு பெரியாரும் வேணும், பெருமாளும் வேணும் அப்படின்னு சொன்னார். இல்ல, அது தமிழக மக்களுடைய மனநிலையை சொன்னார். அதே இதை நம்ம தமிழக முதல்வர் மாண்புமே இது தமிழக முதல்வரும் சொன்னார். நீங்க வெளியில போறீங்க, இங்க ஒரு பெரிய தஞ்சாவூர்ல கோயிலுக்கு, பெரிய தஞ்சை பெரிய கோயில் இருக்கும், அது எய்த்த மாதிரியே பெரியார் சிலை இருக்கும். நேராக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தந்தை பெரியார் பார்த்து வணக்கம் போட்டு போவாங்க. தமிழகத்தினுடைய நிலை அதுதான். கொள்கை என்று வருகிற பொழுது, தத்துவம் என்று வருகிற பொழுது பெரியாரை வணங்கி நிற்பார்கள். ஆன்மீகம் என்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை. மக்கள் சார்ந்து சொன்னதுதானா? அது மக்கள் சார்ந்து சொன்னதான். மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறவங்க தான் இங்க தலைவர்கள். அதே தான் தமிழக முதல்வர். கெஜ்ரிவால் தான் எங்களுடைய ரோல் மாடல்னு சொன்னாரு துரை வைகோ. அதே ஒவ்வொரு நிலைப்பாடுகள்ல ஒவ்வொரு தலைவரை நம்ம பிரைஸ் பண்றது உண்டுங்க. இப்ப நீங்க எனக்கு ரோல் மாடல் யாரா இருக்கணும்னு, இந்தியா உலகத்துக்கு ஒரு ரோல் மாடலா ஒரு தலைவன் இருக்குன்னா, இன்னைக்கு ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய புர்கினோ பாசோ என்கிற கண்ட்ரியினுடைய பிரசிடென்டாக நியமிக்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளில் உலகத்தில் எந்த நாடும் செய்யாத, எந்த தலைவனும் செய்யாத, எந்த புரட்சியாளனும் செய்யாத ஒரு பெரிய மாற்றத்தை அவனுடைய நாட்டிற்கு செய்திருக்கிறார் இப்ராஹிம் ட்ரோரே. அது போன்ற தலைவர்கள் இந்தியாவிற்கு வர வேண்டும். ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருக்கிற, ஒண்ணுமே செய்யல, ஒரு செயல்பாடு இல்லை, உலகத்துல இருக்கிற தலைவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தலைவர்கள் இங்கே இப்ப இந்தியாவில் ஒன்றியத்தில் இருக்கிற பிரதமர் கூட இல்லைன்னு சொல்லுவேன். இப்ராஹிம் ட்ரோரே மாதிரியான ஒரு தலைவன் ஒரு நாட்டிற்கு உருவானான் என்றால் அந்த நாட்டினுடைய நிலையே வேறு. அவரை நான் பெரிய மானசீக மக்கள் ஒரு 6 மாத காலமா நான் அவரை படிச்சுக்கிட்டு இருக்கேன். மிகப்பெரிய பிடிப்பு எனக்கு வந்திருக்கிறது. அவரை போல் ஒரு தலைவன் வேண்டும் நான் என்று நினைக்கிறேன். நாளை அதே போன்று இன்னொருவர் வருகிறார். இவருக்கு முன்னால் 1986, 87 கொல்லப்பட்டார் தாமஸ் சங்கரா. அதே புர்கினோ பாசோவோட இதே புரட்சியாளர் தான். அன்றைக்கு நான் அந்த சங்கராவை நேசித்தேன். இன்றைக்கு இப்ராஹிம் ட்ரோரே அவரை நேசிக்கிறேன். இது போன்ற புதிய தலைவர்கள், புதிய சிந்தனையோடு வருகிற தலைவர்கள், புதிய மாற்றத்தை விதைக்கிற தலைவர்களை இந்த மாதிரி உதாரணம் சொல்லுவது என்பது ஒரு தலைமை பண்புக்கு எடுத்துக்காட்டை நீங்க எடுத்துக்கணும். மதிமுகவுடைய அல்லது திரு வைகோ அவர்களுடைய போராட்டங்கள் குறித்து யாரும் விமர்சிக்க முடியாது. அவர் பல விஷயங்களுக்காக தமிழ்நாட்டில் போராட்டியிருக்காரு. நியூட்ரினோ திட்டம் வரக்கூடாது அப்படின்னு தேனியில் அவர் நடைப்பயணம் போகும்போது அந்த நடைப்பயணத்திலே அவரை நான் நேர்காணல் செய்திருக்கிறேன். ஆனா கட்சி தொடங்கிய போது இருந்த தலைவர்கள் யாரும் இப்ப இல்ல. இப்ப ஒரு லிஸ்டே போடுறாங்க. மு கண்ணப்பன், எல் கணேசன், நாஞ்சில் சம்பத், KS ராதாகிருஷ்ணன், திராவிட இயக்க எழுத்தாளர் திருநாவுக்கரசு, பொன்முத்துராமலிங்கம், மதுராந்தகம் ஆறுமுகம், கலைப்புலி S தானு, அப்புறம் இப்ப சமீப குமாரி, அதுக்கு முன்னாடி கணேசமூர்த்தி அவர் இறந்தே போனாரு, விஜயா தாயன்பன். கரெக்டா லிஸ்ட் தான் ரொம்ப தெளிவா கொடுக்குறீங்களே. அவ்வளோ லிஸ்ட்டும் உண்மைதான். அதாவது ஒரு இயக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட முடியும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட எண்ணம் எல்லோர் மனதிலும் இருக்கும். அதை நோக்கிய பயணம் ஒரு இயக்கத்தில் இல்லை. அதற்கான வாய்ப்புகள் குறைவு. நமக்கான அரசியல் பாதை என்பது இது இல்லை.
நான் வெளியே சென்று அடுத்த இயக்கத்தில் இணைந்து நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும், இல்லை அரசியல் இயக்கத்தில் நான் தொடர்ந்து பயணிக்கணும்னா இங்கேருந்து வெளியிலே போக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை உருவானது தான் அதற்கு காரணமே தவிர தலைவர் அவங்களை நீங்க வெளியில போங்கன்னு சொல்லலை. வாய்ப்புகள் குறைவு. பதவிக்காக இல்லைன்னு சொல்றீங்க. பதவிக்காக இயக்கத்தை சொல்றேன், கட்சியினுடைய தலைவரை சொல்றேன், என்னை மாதிரி இருக்கிற துரைவைக்கு எம்பியா நம்ம எல்லாரையும் சொல்லணும். இல்ல துரைவைக்கு எம்பி அதாவது தேர்தலையே நிக்க கூடாதுன்னு சொல்லல, நீங்க பதவியே பெறக்கூடாதுன்னு சொல்லல. வாய்ப்பு அந்த வாய்ப்பு வேற ஒருத்தர் கொடுத்துருக்கலாமே. எந்த வாய்ப்பு? பதவி வேண்டான்னு சொன்னா ராஜ்யசபாக்கு வைகோ போனாரு, அந்த பதவியை வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாமே, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு, முன்னணி தலைவர்களுக்கு. இது எம்பி சீட்டை கொடுத்துருக்கலாமே. இல்ல அது கொடுத்துருக்கலாம். அதில் நீங்கள் ஒரு இயக்கத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. தலைவருக்கு உடல்நிலை சரியில்லை, பழைய மாதிரி செயல்பாடுகள் இருக்காதுன்னு நினச்சோம். இப்போ அதை விட வேகமாக ஓடுறாருன்னு வச்சுங்க. அந்த 9 இடங்களில் இப்போ பேச போகிறார், ஷெட்யூல் போட்டாச்சு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு நினைத்த காலத்தில் அடுத்த எதிர்காலம் என்று நாங்கள் நினைப்பது எங்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோ. 99.9999% தொண்டர்கள் அவரோடு நிற்கிறோம் என்கிற நிலையில் இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு தன்னுடைய நிர்வாகம். இன்னொரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். இன்றைக்கு இருக்கிற நம்ம தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய பெயரை நம்ம என்னைக்கு உச்சாரிக்க ஆரம்பிச்சோம் தெரியுமா உங்களுக்கு? அவருடைய திறமையை நம்ம எப்போ பார்க்க ஆரம்பிச்சோம் தெரியுமா உங்களுக்கு? முதல் மாநகர மேயர் ஆனதுக்கு பிறகுதான். அதற்கு முன்னால் ஒரு இளைஞரணி செயலாளருங்கிற இமேஜ் மட்டும்தான். மாநகரத்தினுடைய மேயராக வந்ததற்கு பிறகு அவருடைய நிர்வாக செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் பேசப்பட்டது, இந்தியா முழுமைக்கு ரெக்கார்ட் எடுக்கிறீங்க. துரை வைகோ அதுக்கு முன்னாடி கட்சியில் இருந்தாரா? இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க ஒரு கட்சியில அவரு தகப்பனார் 60 ஆண்டு கால பொது வாழ்க்கை, சரிங்களா? அப்ப அவரு ஸ்டாலின் கூட நீங்க ஒப்பிட முடியாது. நான் அதை ஒப்பிடவே இல்லை. அதாவது நான் அதை ஒப்பிடல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய திறமையின் வெளிப்பாடை சொல்றேன். அப்போ மாநகர மேயர் என்கிற அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்ததற்கு பிறகுதான் இன்றைய முதல்வர் தளபதி அவர்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அதிலிருந்து அவருடைய நிர்வாக ஏற்றம் என்பது இன்றைக்கு தமிழகம் இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக இருப்பதற்கு அடிக்கோல் இடுகிறது என்று சொன்னால், அவருடைய அந்த தலைமை பண்பும் அந்த தீவிரமான பார்வையும் நிர்வாக கட்டமைப்பும் அவருடைய பயிற்சி களமும் அப்படி அமைந்தது. அது போன்றதொரு எங்களுடைய எதிர்கால தலைவருக்கு அது போன்றது ஒரு பயிற்சி களம் அமைய வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது இன்னொன்று சொல்றேன், வெளிப்படையா நீங்க கேள்வி கேட்கறதுனால சொல்றேன். தலைவருடைய தொடர்பு பாராளுமன்றம் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற அத்தனை தலைவர்களும், அத்தனை 10 பிரதமர்களை தெரியும், அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் தலைவரோடு நெருங்கி பழகி இருப்பவர்கள். ஒரு இயக்கத்திற்கு என்ன தேவை? முதலில் அடுத்த கட்ட தலைமை பண்புக்கு வருபவர்களுக்கு தொடர்பு தேவை. தலைவர் இருக்கிற பொழுதே அடுத்த கட்ட தலைவரை அடையாளம் காட்டி அவருக்கான தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குற பொழுதுதான் திராவிட இயக்கங்கள், கொள்கை வழி அரசியலை முன்னெடுக்கிற இயக்கங்கள் நலிவடைந்து விடாமல், இயக்கத்திற்கு எந்த பாதிப்பும் அடைந்து விடாமல் அந்த இயக்கத்தை கட்டி காப்பதற்கான வலிமையை சேர்ப்பதற்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்தி இருக்கிறோமே தவிர, அவரு கொடுத்துருக்கலாம், இவரு கொடுத்துருக்கலாம். ஈரோடு கேட்டோம், போன தடவை கணேசமூர்த்தி அண்ணனுக்கு கிடைக்கல. இப்போ நீங்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது, நான் ஒரு 12 சீட்டு கேட்போம், அவங்க எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்கிறத முடிவு பண்ணுவோம். நாங்கள் கேட்குற சீட்டே கொடுப்பாங்களா? கொடுக்க முடியாது. ஒருவேளை சத்யா என்ன சொல்றது என்னன்னா, 32 ஆண்டு காலம் நான் கட்சியில் இருந்திருக்கிறேன், பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனையோ சிறைக்கு போயிருக்கிறோம், தலைவர் கூட இருந்திருக்கிறோம். ஆனா ஒரு சேஃப் ஜோன்ல இப்ப துரை வைகோ வந்துட்டாரு, அது அப்படியெல்லாம் எடுத்துக்க கூடாது. திருச்சியும் ரொம்ப சேஃப் ஜோனா தேர்ந்தெடுக்கிறாரு. இல்ல, திருச்சி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்ல, திருச்சி திமுக தலைமை ஒதுக்கின தொகுதி தான் அது. அந்த தொகுதியில தான் நாங்க நிக்க போறோம் நமக்கு தெரியாது. திமுக தலைமை ஒதுக்கி கொடுத்தது. ஏன்னா பொதுவாக திருச்சியில வெளியிலிருந்து நின்று வென்றவர்கள் தான் திருச்சியில அதிகம். ஏன்னா அது பல மக்கள் பல கிராமத்திலிருந்து பல ஊர்களிலிருந்து வசிக்கிறோம். சென்னை மாதிரின்னு வச்சுங்களேன், அண்ணன் திருநாவுக்கரசு இருந்தாங்க எம்பி, அவங்க தான் அறந்தாங்கி தொகுதியை சேர்ந்தவர்கள். அந்த மாதிரி அதனால திருச்சி அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. அதில் ஒரு தனிச்சின்னத்தில் நின்று வெற்றி அடையணும். அதற்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். கலிங்கப்பட்டியை ஒட்டி அந்த பக்கத்தில் இருக்கிற ஒன்றியங்கள் தேர்தல்களை சொல்லி கில்லி மாதிரி ஜெயிச்சாரு முதன்மை செயலாளர். இந்த பகுதிகளில் எங்களுக்கு இருந்த செல்வாக்கை நான் மீட்டு தருவேன்னு சொன்னார். குருவிக்குளம் ஒன்றியத்தையே மீட்டு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு குருவிக்குளம் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருக்கிறது என் அன்பு சகோதரி விஜயலட்சுமி கனகராஜ். அவங்க தான் இன்னைக்கு தலைவர். தென் தமிழகத்திலே அவர் எந்த இடமெல்லாம் வெற்றி அடைவேன் என்று நின்று களத்தில் நின்று விளையாடினாரோ அந்த இடங்களெல்லாம் வெற்றியை தேடி கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பை முதன்மை செயலாளர் துரை வைகோ பெற்றிருக்கிறார். அதை நாங்கள் மனப்பூர்வமாக உணர்கிறோம். நீங்கள் செய்த காரியம் என்ன? உங்களுக்கு எத்தனை முறை உங்களுக்கு சட்டமன்றம் கொடுத்தாங்க, எத்தனை முறை பாராளுமன்றம் கொடுத்தாங்க? ஏன் 32 வருஷம் நீங்க தான் உழைச்சிங்க, இந்த காரை செல்வராஜ் உழைக்கலையா? ஏன் எனக்கு இல்லை என்றால் ஒரு காரை செல்வராஜ் தேர்தல் தோல்வி என்பதை வைகோவும் சந்திச்சிருக்காருல்ல.
தோல்வி என்பது வைகோவினுடைய தோல்வி. நான் ஏற்கனவே இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். வைகோவினுடைய தோல்வி என்பது அவர் பாராளுமன்றத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய சக்திகள் எல்லாம் ஒன்று திரண்டு நின்ற காலம் உண்டு. என்றைக்கு வேதாந்தாவை எதிர்க்க ஆரம்பித்தாரோ அப்ப வேதாந்தனுடைய பணபலமும் படைபலமும் ஒவ்வொரு தேர்தலையும் களமிறங்கிற சூழ்நிலை. அவர் சூழ்ச்சியால், அது பல சக்திகளுடைய சூழ்ச்சியால் தோற்றாரே தவிர இவரை மாதிரி தோத்தாரு. இதையும் அதையும் ஒப்பிட்டு நம்ம பார்த்துடக்கூடாது. இந்த 32 ஆண்டு காலம் உங்களுக்கு கொடுக்காத வாய்ப்பு என்ன வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கல? மொத்த வாய்ப்பும் உங்களுக்கு தான். சரி, நீங்க வேற யாருக்காவது கை காமிச்சிருக்கீங்களா? வாய்ப்புனா கூட இந்த 4 வருடத்துல திமுக ஆட்சியில் இருக்கும் கூட்டணி கட்சியா நம்ம இருக்கிறோமே தவிர, மற்ற காலகட்டம் அப்படின்றது 28 ஆண்டுகள்ன்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராட்ட சூழலை சந்திக்கிற ஒரு காலகட்டம் தான். அப்பெல்லாம் நாங்க கூட தானே இருந்தோம். அப்ப எல்லாரும் தான் கூட இருந்தோம். அவர் மட்டும் இருந்தாரா கூட? அவரை பத்தியே சொல்லிட்டு இருக்காரு. என்னமோ தனி மனிதன் சத்யா மட்டும்தான் 32 ஆண்டு காலம் உழைத்தார். நான் அவருக்கு அவர் குறை சொல்லணும். இப்ப அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னு நான் பேசலாமா? ஏங்க, ஒவ்வொருத்தர் சொத்தை இழந்து சொகத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்திருக்கேன். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்க. நான் சவுதி அரேபியாவில் 2 தடவை போயிருக்கேன். ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேங்க. பல ஆண்டுகள் சவுதியில தங்கி இருக்கிறேன். ஒரு பெட்ரோல் பங்குக்கு என் காருக்கு பெட்ரோல் போட போறேன். ஒரு தம்பி எனக்கு பெட்ரோல் போடுறார். என்னை பார்த்த உடனே பெட்ரோல் போட்டு முடிச்சு நான் கார் எடுத்த உடனே, அண்ணே வணக்கம், கொஞ்சம் ஓரமா நின்னுங்க, உங்கள்கிட்ட பேசணும்னார். நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன், நான் இன்றைக்கு பதிவு பண்றேன். அந்த தம்பி பேரை கூட நான் சொல்லலை. ஓரமா கார் நிறுத்தணுன்னே, அண்ணன் நான் சோன்சோ, நான் தென் மாநிலத்தை சேர்ந்தவன். நான் மதிமுக ஆரம்ப கட்டத்திலே குடைச்சின்னத்தில் தேர்தலில் நின்னேன். ஊராட்சி மன்ற தலைவருக்கு தேர்தலில் நின்னேன். நான் வந்து இப்போ கட்சி சொல்லியில் நானே ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில் நின்னேன். நான் சேர்த்து வச்ச சொத்து சுகம் எல்லாத்தையும் நான் அந்த தேர்தலில் செலவு பண்ணி நான் தோத்து போனேன். அதோட வந்தவன் தான் 18 ஆண்டுகள் ஆகிவிட்டதன்னா நான் போல. அன்னைக்கு நான் வருகிற பொழுது 1 வயது குழந்தையா இருந்த என் மகள் வந்து வயசுக்கு வந்துட்டா. இன்னைக்கு காலேஜுக்கு போறா. இது வரைக்கும் அந்த குழந்தைய நான் பார்த்ததில்லை. 18 ஆண்டுகள் ஆகிவிட்டு இந்த ஊருக்கு வந்து மாசம் 25,000 சம்பாதிக்கிறேன். நான் ஊருக்கு போனா என்ன செய்வேன்? என் இழந்ததை நான் சேர்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும்னு 18 ஆண்டு காலம் இந்த ஊர்ல இதே பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்ன கட்சி தொண்டன்லாம் இருக்கான். அவனுடைய கவலை ஒரு தலைவனுக்கு தேவையே தவிர எல்லா வாய்ப்புகளையும் பெற்ற நீங்கள் பெறுகிற கவலை எல்லாம் ஒரு தலைவனுக்கு உள்ள கவலை. எதுக்கு உங்களை பத்தி நான் கவலைப்படணும்? என்ன சுகத்தை அனுபவிக்கல? கூட இருந்தீங்க, கட்சியில இருந்தீங்க, உழைச்சிங்க. 28 நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்றைக்கு வாய்ப்பு உங்களுக்கு குறைந்து போகிறது என்று நினைத்ததற்கு பிறகு நீங்கள் எதிர்நிலையில் எடுப்பது என்ன நியாயம்? ஏன் அந்த தலைவனுடைய மீது நீங்க நம்பிக்கை வைக்கல? ஏன் அந்த எல்லாரும் உழைச்சோம்னு சொல்றீங்க. இப்ப உங்க மேல வழக்குகள் இருக்கா? இல்ல, வழக்குகள் இருக்குங்கிறது இல்லைங்க. வழக்குகள் இப்ப என் மேல வேணும்னா மல்லை சத்யா ஆமா, வழக்கு வர 43 வழக்கு இருந்துச்சு நாஞ்சில் சம்பத்துக்கு. இப்ப வழக்கு இன்னைக்கு எனக்கு வரணும்னா இப்பவே நான் உங்கள்ட்ட பேசுற உபயோகப்படுத்துற வார்த்தைகளே என்னால வழக்கை பெற முடியும். நான் எதுக்கு அந்த வழக்குகளை பெற போறேன்? சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நான் பேசுகிற பேச்சும் சொல்லுகிற சொல்லும் என்னுடைய செயல்பாடுகளும் திட்டத்திற்கு உட்பட்டு ஒரு இயக்கம் சார்ந்த பணியாக இருக்குதுன்னா இதுக்கு எதுக்குங்க நான் போறேன்? கட்சி சார்பா தானே அவங்க பேசுறாங்க. கட்சி சார்பா அதுக்குதான் உங்களுக்கு 5 முறை 6 முறை சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல. வாய்ப்பை பெற்றீங்கல்ல. மற்ற யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்ல. அதுதானே உங்களுக்கு. வைகோ மல்லை சத்யா குறித்து கேள்வி எழுப்பும் போது அதுக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை தாழ்த்தி கொள்ள நான் விரும்பவில்லை அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? அது என்ன சொன்னது காரணம் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் அதற்கான சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் நான் அதை பேசிடுறேன். அதுக்கு பிறகு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்து தலைவனை பற்றியும் சாதிய ரீதியாக தலைவனை பற்றி பேசுவது என்பதும் தலைவருடைய நேர்மையை கொச்சைப்படுத்துகிற அளவில் பேசுகிறவர்களோட தொடர்பு அதே நிலைக்கு இன்னைக்கு மல்லை சத்யா வந்ததற்கு பிறகு இது குறித்து பேசி என் தரத்தை நான் குறைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னார். சத்யா என்ன பேசினார், இவர் என்ன பதில் சொல்ல வேண்டி இருக்கும், அந்த அளவிற்கு நான் இறங்கி போவதற்கு தயாரில்லை என்று சொன்னதாகத்தான் அதை எடுத்துக்கணுமே தவிர என் தரத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பலை என்ற அந்த ஒற்றை வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த வார்த்தைக்காக அர்த்தத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம் என்றால் நீங்க சொல்ற மாதிரி நானும் சொல்லுவேன், ஆமா அப்படி சொன்னது தப்பா இருக்குமோ, தப்பா யோசிச்சிருப்பாங்களோன்னு எனக்கும் மனசுல தோணும். ஆனால் அவர் பொருள் இதுதான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். கட்சியிலேருந்து நீங்க வெளியில போறீங்க. ஒரு இயக்கத்தில் 32 ஆண்டு காலம் பயணிச்சிருக்கிறீங்க. கட்சியின் மேல உங்களுக்கு பிடிக்கல, விமர்சனம் வைக்கிறீங்க. நீங்க விமர்சனம் வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, விமர்சனம் வைங்க. ஒரு தலைவன் மீது என்ன விமர்சனம் வச்சீங்க? நீங்க அவருடைய நேர்மையை கொச்சைப்படுத்தி இருக்கிறீர்கள். சாதி ரீதியாக இல்லாமல் திராவிட இயக்க சிந்தனையோடு சமூக நல்லிணக்கத்தோடு 60 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையை சந்தித்திருக்கிற ஒரு தலைவனை சாதி ரீதியாக சிந்திக்கிற தலைவனாக சித்தரித்திருக்கிற உங்களை நாங்க என்ன பேசணும்? துரோகி இல்லாம என்ன நீங்க விமர்சனம் வைங்க, தவறில்லை.
துரை வைகோ மீது விமர்சனம் வைக்க வேண்டுமா வைங்க, கட்சியில மற்ற தலைவர்களை விமர்சனம் வைக்கலாமா வைங்க, உங்களுக்கான பாதை இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுங்க. பிஜேபியோட ஸ்லீப்பர் சொல்லுங்க அண்ணன் மல்லை சத்யா, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்றைக்கு இல்லை, இன்னும் ஒரு 2 மாதங்கள் கழித்து நடக்க போவதை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். ஏர்போர்ட் மூர்த்தி கூட உங்களுக்கு என்ன உறவு? திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை ரொம்ப நாசம் பண்ணுகிற அளவிற்கு அடி கீழே போய் விமர்சிக்கிற ஒருத்தர் பிஜேபியோட கையாளு. அவரு கூட தோல்ல தோல் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் வைகோ பத்தி எவ்வளவு விமர்சனங்கள் வச்சிருக்கிறார். எனக்கு இப்ப எனக்கும் உங்களுக்கு என்ன உறவு? நீங்கள் வைகோவை விமர்சிச்சுட்டு போனீங்கன்னா உங்களை பற்றி நான் கவலைப்படுவதில்லை, நான் கடந்து போய் விடுவேன். ஆனால் இப்ப நீங்க ஏன் கூட இருந்திருக்கிறீங்க, இந்த இயக்கத்துல இருந்திருக்கிறீங்க, இயக்கத்துல பயணிச்சிருக்கிறீங்க. இயக்கம் தான் இந்த உறவை எனக்கு கொடுத்தது. நீங்கள் என் தலைவரை ஒருமையில் பேசுனதற்கு பிறகு உங்களுடைய உறவு எனக்கு எதற்கு? இயக்கம் தானே அந்த உறவை கொடுத்துச்சு. திருப்பூர் துரைசாமி பேசினார்ல, பார்வை இல்லைன்றீங்க. சாதி ஆதிக்க நீங்க ஒரே சொல்றேங்க. இந்தியாவிலேயே பொது மயானம் என்கிற கான்செப்டை கொண்டு வந்து 1986 87 கலிங்கப்பட்டி தான் இருக்கிற ஊராட்சி மன்றம், அவங்க தம்பி தான் ஊராட்சி மன்ற தலைவர், பொது மயானமாக கொண்டு வந்து 86 87 3 முறை பரிசு பெற்றிருக்கிறது பொது மயானம். இப்ப 2022 பரிசு வாங்கியிருக்காங்க. 12 கிராமங்கள் இருக்கிறது. அங்க 12 கிராமங்கள்ல ஒரு 13 கிராமங்கள்ல 12 வகையான சமூகத்தை மக்கள் வசிக்கிற பகுதி. கலிங்கப்பட்டியில மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைவர் சார்ந்திருக்கிற சமூகம் 75% இருக்காங்க. அந்த 11 ஊராட்சிகளுக்கு ஒரு நல்ல காரியம் சேவைகள் முடிந்ததற்கு பிறகுதான் இந்த ஊருக்கு வரணும்ன்றார். இல்ல விமர்சனம் இப்பதான் வருது, இல்ல அப்ப வரல. இல்ல விமர்சனம் வைக்கிறார்கள். அதுதான் அந்த வீணாய் போனவர்கள், வெட்டி பேச்சு பேசுபவர்கள். அந்த மாதிரி விமர்சனத்தை வைப்பதற்கு எப்படி மனசு வந்தது இந்த மல்லை சத்யா அவர்களுக்கு? அப்ப தலைவர் இவர் நேசித்தாரா, இல்ல உங்களுடைய சுயநலத்திற்காக இந்த இயக்கத்துல இருந்தீங்களா? யார் சொல்லி நீங்க பேசுறீங்க? அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. என்றைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியோடு இவர் தோல் போட்டு கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து கொஞ்ச ஆரம்பித்தாரோ எங்களுக்கு தெரியும். இவருடைய பின்புலம் யார், இவர் இயக்குவது யார் என்பது எங்களுக்கு அப்படியெல்லாம் தெரியாம நாங்க அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கோம் நினைக்கிறீங்க? விமர்சனம், ஒரு தலைவன் மீது சாதிய ரீதியான விமர்சனம் வைப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அப்பொழுது இந்த 32 ஆண்டு காலம் அந்த தலைவனை நேசித்தது பொய்யா, இல்ல அந்த தலைவன் மீது நீங்கள் கொண்டிருந்த அன்பைக்கு நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்களா? அவர் நேர்மையை பண்றாங்க. திருப்பூர் துரைசாமி கொடாவுல 19 மாசம் சுகமா வாழ்ந்துட்டு வந்தார். நான் சில்லி சிக்கன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அவ்வளவு. ராஜேந்திரன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அந்த சிறையில இருந்த வார்டன், வெளியில வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க. இப்படியோ ஒரு கைதியை நான் பார்த்ததில்லை. எந்த ஃபேன் எக்ஸ்ட்ரா கொண்டே வச்சா முதல்ல இதை வெளியில எடுங்க அப்படின்னு சொல்லி வெளியில விட்டுட்டு கைதிகளுக்கு கொடுத்த உணவையே உண்டு, கைதிகளுக்கு என்ன கிடைக்குதோ அதை மட்டும் எனக்கு கொடுக்கணும், எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடைக்கூடாதுன்னு தன்னை வருத்தி கொண்டு 19 ஆண்டு காலம் கருத்துரிமைக்கு காப்புரிமை வாங்கி கொடுத்துட்டு வெளியில வந்தாருங்க வைகோ. அவரை கொச்சைப்படுத்திருக்க திருப்பூர் துரைசாமியோடு உங்களுக்கு என்ன உறவு? நாளைக்கு உண்ணாவிரதம் 2ஆம் தேதி வருவார் பாருங்க. அவர் என்ன ஜனநாயகவாதி? தொழிலாளர்களுக்கு விரோதமாக தொழிலாளருடைய கட்டடத்தை வித்து அந்த பணத்துல இருக்கிற பாதி ஆட்டையை போட்டார்னு முன்னாள் கோயம்புத்தூர் மாநகராட்சி கவுன்சிலர் எக்ஸ்-எம்சி கிருட்டிணசாமி அவருக்கு கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதத்தை காப்பி, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கார். தொழிலாளர் விரோதமாக இருக்கிற ஒரு தொழிலாளர் தலைவர், நீ என்ன ஜனநாயகவாதி? உங்களை எந்த விதத்துல ஜனநாயகவாதி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னொரு விஷயத்தை சொல்லிடுங்க. நாஞ்சில் சம்பத் என்ன கொச்சையா பேசுறாரு, என்ன ஒண்ணுமே இல்ல. ஏன் திருப்பூர் துரைசாமி கூட பேசக்கூடாதா? அவரு கூட பேசக்கூடாதா? ஏன்னா வைகோ மட்டும் போய் நிர்மலா சீதாராமனுக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்து விட்டு பேசலாமா? வைகோ மட்டும் நரேந்திர மோடியோடு பேசலாமான்னு கேட்கிறாங்களே. இதுக்கு ஒரு உதாரணம். ஒரு இயக்கத்தினுடைய தலைவன் ஒரு பிரதமரை சந்திப்பதற்கும் ஒரு நிதியமைச்சரை சந்திப்பதற்கும் சத்யா வந்து தலைவரை கொச்சைப்படுத்தி பேசுகிறோடு உறவு வைத்திருப்பது ஒன்னா? தரம் தாழ்ந்து பேசுற நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை கட்சியில் இருந்து நீக்குவதற்கு காரணமாக இருந்தது அண்ணன் மல்லை சத்யா. கொடா காலத்துல 2 பேரும் தான் தமிழ்நாடு ஃபுல்லா மீட்டிங் போனாங்க. நாஞ்சில் சம்பத்துக்கு புகழ் வந்ததற்கு பிறகு தலைவர்கிட்ட போட்டு கொடுத்து நாஞ்சில் சம்பத்தை கட்சியிலிருந்து தூக்குவதற்கு காரணமாக இருந்தது மல்லை சத்யா. இதை நான் சொல்லல. யார் எந்த நாஞ்சில் சம்பத் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரோ அவரே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இன்றைக்கு துபாயில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற சுரேஷ் சுப்பிரமணியம் என்கிற அவருடைய நெருங்கிய நண்பர்கிட்ட பதிவு செய்ததை நான் சொல்றேன். உதாரணத்தோட சொல்றேன். உங்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முயற்சி எடுத்தது மல்லை சத்யா. தலைவர் ஏற்றுக்கொண்டார், உங்களை வெளியில அனுப்பிச்சாங்க. உங்களுடைய கொச்சை பேச்சும் நாராச வார்த்தைகளும் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. 10,000 கோடி சொத்து சேர்த்துட்டாருன்னு இன்னைக்கு நீங்க வீடு கட்டி வாசம் இருக்கிற, படுத்து தூங்குகிற, உட்கார்ந்து சோறு சாப்பிடுற வீட்டை கட்டி கொடுத்தது 45 லட்சம் ரூபாய் கொடுத்தது மதிமுகவுடைய எளிய தொண்டர்கள். அன்னைக்கு ஊரா போய் ஒப்பாரி வச்சீங்கல்ல. சொன்னாரு வைகோ, நான் மறுத்துட்டேன், வேணான்னு சொல்லிட்டேன்ல. அது கட்டி இருக்கு, அது எப்படி மறுத்தாரு? எங்க ஊர்ல இருந்து பொதுக்கூட்டத்துல ஒப்பாரி வச்சிருக்காருங்க.
போச்சு போச்சு, என் வீடு போச்சு, வீடு போச்சு, இடிச்சிட்டாங்கன்னு தமிழ்நாடு ஃபுல்லா அதைத்தானே பேசுனீங்க. இல்ல எதுக்காக இடிச்சாங்க வீடு? ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசினாரு, அந்த அம்மா இடிச்சிச்சு. அப்ப ஒரு மதிமுக தானே இருந்தாரு. அல்ல, மதிமுக இருந்தாருங்க, அதனாலதானே வீடு கட்டி கொடுத்தோம். ஜெயலலிதா அம்மா மீது விமர்சனம் வைக்கிறார், வீட்டை அடிக்கிறாங்க. வீட்டை அடிச்சது பிறகு விட்டா ஒண்ணு இல்லைங்க, தத்துவ கவிஞர் குடியரசுங்க, எங்க இதுல கட்சியில பொறுப்புல இருந்தவர். 8 குழந்தைகள் அவருக்கு, 8 பேருக்கும் தலைவர் வீடு கட்டி கொடுத்திருக்காரு. அதை ஒருத்தர் கொச்சப்படுத்துறா, எங்கே கட்டி கொடுத்தீர்கள் காமியங்கள் பார்க்கலாம்னு. போய் பாரு அந்த 8 வீட்டையும். நாங்க பார்த்திருக்கோம் அந்த 8 வீட்டையும். இல்ல நாலு சம்பத் என் பேட்டிலே சொல்லியிருக்காரு 8 வீடு கட்டி கொடுத்திருக்கோம்னு. உங்களுக்கு கொடுத்திருக்கோம்ல, தொண்டர்கள் விரும்பிதானே கொடுத்தோம். அந்த தொண்டர்கள் உங்களை நேசிச்சோம்ல. வெளியில போனா இன்னைக்கு சத்யா கூட சேர்ந்துகிட்டு இன்னைக்கு நாராசா வார்த்தைகளிலே வசைபாடுகிற இடத்திற்கு வருவதற்கு எப்படி மனசு வந்துச்சு? துரை வைகோ கையில கட்சி கொடி கட்டுறாரு, அது ஒரு விமர்சனமா இருக்கே. இல்ல, அவரு வேஸ்ட் வேட்டி உடுத்தி பழக்கம் இல்லாததுனால அது கொஞ்சம் வேகமா ஓடக்கூடிய ஆள், ஓட வேண்டிய இடத்துல இருக்காரு. நல்ல பேண்ட் சட்டையில போகும்போது ஒரு அடையாளமா பண்றாங்க. அது ஒண்ணு இல்லைங்க. இப்போ விஜய் கட்சிக்காரன் துண்டை தோல்ல போட்டுக்கிறாங்க, இப்போ நாங்க தோல்ல துண்டை போட்டுக்கிறோம். நாங்க சாதாரணமா கட்சி நிகழ்ச்சிக்கு போகும்போது போட்டுக்கிறோம். சங்கிகள் காவி போட்டுக்கிறாங்க, தொப்பியை போட்டுக்கிறாங்க, அப்படிதான் பாராளுமன்றத்துக்கு வர்றாங்க. கட்சி கொடி என்பது ஒரு அடையாளம். ஹிட்லர் கட்டி இருந்தார் கையில அப்படின்னு ஒரு விமர்சனம். சரி, அவரை ஹிட்லரோட ஒப்பிடுற அளவுக்கு அவர்கள் தரம் தாழ்ந்து போனால் அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அது ஒரு சமூகத்தின் குறியீடு. சமூகத்தின் குறியீடு இல்லை, ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய குறியீடுங்க. ஒரு இயக்கம் மக்களுக்காக உழைக்கிற இயக்கத்தினுடைய குறியீடு. இது சரியா தப்பா என்பதை நாடாளுமன்றத்தில் இப்பொழுது இருக்கிற கோட்டா, ராஜஸ்தான் கோட்டாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற சபாநாயகர் எடுக்க வேண்டிய முடிவு. அதை செய்யலாமா செய்யக்கூடாது என்று. இதுல முக்கியமாக ஒரே விஷயம் பண்ணிடுறேன். இன்றைக்கு உங்களோடு இருக்கிற அந்த சிவகங்கை மாவட்ட செயலாளர் புலவர் செவந்தியப்பன் இன்னைக்கு பேட்டியெல்லாம் கொடுக்கிறார். ஆகா ஓகன் 26 ஆண்டு காலம் சிவகங்கை மாவட்டத்துல மாவட்ட செயலாளர். அவரால் கட்சியிலிருந்து வெளியில போனவங்க முக்கியமா டாப் லெவல்ல இருந்தவன். 2 சட்டமன்ற தேர்தலில் நின்றவர்கள், ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நின்றவங்க, கொடச்சினத்துல நின்றவங்க, 3 மாவட்ட துணை செயலாளர்கள், ஒன்றிய நகர செயலாளர்கள், கரு அசோகன், அவ்வளவு பெரிய ஆளுமை. இன்றைக்கு ஒரு பெரிய ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கார், திமுக போயிருக்கார். உங்களால் 15 பேர் இயக்கத்தை விட்டு போனார்களே தவிர இயக்கத்துல யாராவது ஒருத்தர் கட்சியில என்னச்சம் சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டத்துல 26 ஆண்டுகள்ல யார் வீட்டுல கல்யாணத்துக்கு சாவுக்கு போயிருப்பீங்களா? ஒரு அமைப்பு இருந்துச்சா சிவகங்கை மாவட்டத்துல? இல்லைங்க. 26 ஆண்டு காலம் 4 முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தோம். 5வது முறை கடந்த முறை தேர்தலில் கேட்டாரு, கிடைக்கல. சிவகங்கை கேட்டாங்க, காரைக்குடி கேட்டாங்க, கிடைக்கல. அது கட்சி விட்டு வெளியில போறாருங்க. 4 முறை வாய்ப்பு கொடுத்துருக்கல. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஆணையையும் புடுங்கல. இன்றைக்கு நீ மாவட்ட செயலாளர் இருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு, என் தம்பி பசுமன் மனோகரன் எடுத்ததற்கு பிறகு, ஒன்னால் 15 ஆண்டு காலம் இந்த கரைவெட்டி கட்டாம இருந்த கிராமத்தில் இருக்கிற எளிய தொண்டன் இன்னைக்கு கட்சி கரையை கட்டி வெட்டிக்கிட்டு இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வெளியில நிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்துல. உங்களால கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அதிகமே தவிர ஜனநாயக முறைப்படி ஒரு மாவட்டத்தை நடத்த தகுதியற்ற நீங்கள் இன்றைக்கு சத்யாவுக்கு போய் ஜனநாயகத்திற்கு எதிராக புறம்பாக நடந்து கொண்ட மதிமுகவை கேள்வி கேட்பதற்கு, உண்ணாவிரதத்தில் இருப்பதற்கு மிஸ்டர் புலவர் செவந்தியப்பனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? திருப்பூர் துரைசாமிக்கு என்ன தகுதி? தொழிலாளர்களை ஏமாற்றியவர், அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? யாருக்கு தகுதி இருக்கு ஜனநாயகத்தை பத்தி பேசுறதுக்கு? அண்ணன் சத்யா அவர்களுக்கு எந்த தகுதி இல்லை. இயக்கத்துல எத்தனை பேர் வளர்த்திருக்கிறீங்க நீங்க? உங்களை சுத்தி இருக்கிற 10 பேரை விட்டுருங்க, அது யாருன்னு எங்களுக்கு தெரியும். வேற யாரை உருவாக்கி இருக்கிறீர்கள்? ஒரு 10 பேச்சாளரை, ஒரு 10 எழுத்தாளரை. இந்த காரை செல்வராஜ் 115 எழுத்தாளர்களை, முதல் தலைமுறை எழுத்தாளர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் இந்த இயக்கத்துல. தொண்டனின் பார்வையில் தூயவன் இயக்கம் புத்தகத்தின் மூலம் முதல் தலைமுறை எழுத்தாளர்கள் 115 எழுத்தாளர்களை இந்த இயக்கத்துக்கு அடையாளம் காட்டியவன் காரை செல்வராஜ். இன்னைக்கு 32 பேர், பெண்கள்ல 9 பெண்கள், 2 பட்டிமன்ற டீம் வச்சிருக்கேன். ஒரு இணைய வழி காணொலி மூலமாகவே ஒரு 37 பேரை பேச்சாளர்களாக உருவாக்கி இருக்கிறேன், கருத்தாளர்களாக உருவாக்கி இருக்கிறேன். நான் என் பணியை இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு என்னால் முடிந்தது நான் செய்திருக்கிறேன். நான் இந்த பெருமைக்காக சொல்லல, என்னுடைய உழைப்பை எங்க தலைவருக்கு எல்லாருக்கும் தெரியும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏங்கி நிக்கிறாங்க. நீங்க தலைவருக்கு முன்னால 2 பேர் பேசுனதை பார்த்தோன்னு யாரும் இல்லை, ஊயிஸ் வைக்கோல காரை செல்வாசும் ஜிஆர்பி ஞானமும் ட்ரெயின் பண்ண அந்த அம்மா அப்படின்னு சொன்னா என்னை கூப்பிட்டு பாராட்டுறாரு. இதை நான் உருவாக்கி இருக்கிறேன். உங்களால் தமிழகத்து அரசியல் களத்தில் உருவாக்கப்பட்டவர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாருக்காவது வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் உருவாக்குனீங்கன்னு சொல்லுங்க. கட்சியில உங்களுக்கு மட்டும், உங்களுக்காகத்தான் இன்றைக்கு நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பது. உங்கள் தனித்துவத்தை, தனித்தன்மையை, உங்களை தலைவனாக நீங்கள் அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக தலைவர் மீது யாருமே சுமத்தாத பழியை நீங்கள் சுமத்துகிற பொழுது நீங்கள் துரோகிதான். இந்த 32 ஆண்டு காலம் இந்த தலைவன் மீது வைத்த உங்களுடைய அன்பு என்பது வேடம். அவர் மீது நான் பாசம் காட்டினேன், எல்லாத்தையும் இழந்தேன் என்பது போய். உண்மைதானே வெளியில வரும்.
உண்மைதானே வெளியில வரும். இப்ப வெளியிலே வந்திருக்கிறது. நீங்கள் உண்ணாவிரதம் இருங்கள், உங்கள் ஜனநாயக கடமை. ஆனால் எந்த கவசத்தை உடைத்தால் எங்கள் தலைவர் உடைந்து போய்விடுவார் என்று நினைத்து என்றைக்கு அவருடைய நேர்மையை, அவருடைய சமூக நல்லிணக்க சிந்தையை சிதைக்க நீங்கள் நினைத்தீர்களோ அன்றைக்கே எங்கள் தொண்டர்கள் மனதில் நானா ரொம்ப நேசித்த தலைவருங்க நான் மல்லை சத்யா. அவருடைய எழுத்தாற்றல், பேச்சாற்றல், அவர்கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன். நானும் உங்களை போல் எழுதணும்னு கேட்டிருக்கேன். நீங்க எப்படி எல்லாம் எழுதுறீங்க, எனக்கு ட்ரைனிங் கொடுங்க, எப்படின்னு சொல்லுங்க. இப்ப நான் பேசியிருக்கேன். அப்படி நேசித்த தலைவர்கள் நாங்கள் எல்லாம் எங்கள் உள்ளத்திலிருந்து நாங்கள் தூக்கி இருக்கிற இடத்திற்கு வருவதற்கு காரணம், எந்த கவசத்தை என் தலைவன் தன்னுடைய கவசமாக கொண்டிருந்தானோ அந்த கவசத்தையே பிடுங்கி எறிவது, கர்ணனிடம் இருக்கிற கவசத்தை பிடிந்து எறிங்கிவிட்டு கர்ணனை கொள்வதற்கு முயற்சி செய்தது போல் நீங்கள் செய்திருக்கிற முயற்சி என்பது இதுவரைக்கும் இந்த இயக்கத்திலிருந்து போன எந்த தலைவரும் வைக்காத முயற்சி. நீங்க நான் சொல்ற பாருங்க, இந்த புலவர் செவந்தியப்பன், அழகு சுந்தரம், டிஆர்ஆர் செங்குட்டுவன், திருப்பூர் துரைசாமி எல்லாம் உண்ணாவிரத்துக்கு வருவாங்க பாருங்க. ஜனநாயகத்திற்கு விரோதமானவர்கள் திருப்பூர் துரைசாமி, புலவர் செவந்தியப்பன். ஒரு மாவட்ட அரசியலையே சின்னாபின்னமாக்கிய ஒருத்தர் அவரு. நாஞ்சில் சம்பத்து. இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த தலைவனுடைய தரத்தை என்றைக்கும் நாங்கள் தரம் தாழ்ந்து போய்விட விட மாட்டோம். செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் மாநாட்டில் சந்திப்போம். தமிழகமே வியக்குகிற அளவிற்கு நாங்கள் தொண்டர்கள் ஒன்றிணைய இருக்கிறோம், ஒன்று கூட இருக்கிறோம். இந்த 9 இடங்கள் இன்றைக்கு பொதுக்கூட்டம் அறிவிச்சிட்டார், தலைவர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். நாங்களும் எங்கள் பணிகளை ஆரம்பித்து விட்டோம். அது இன்றையோடு, இன்றைக்கு உங்கள் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியோடு இந்த பேட்டிகளை நிறுத்திக் கொண்டு களப்பணிக்கு கிளம்ப வேண்டிய இடத்திற்கு மதிமுக தொண்டன் தயாராகிட்டான். நன்றி. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி. நன்றி.